ஸ்கூலுக்கு போற பசங்கல இருந்து காலேஜ் போற பசங்க வரைக்கும் போததான் இருக்கு. எல்லாமே சீர்கேட்டு போய் தான் கிடக்குது. எங்க நல்லா இருக்குது நாடு. வந்துட்டா அவன் தான் கில்லி, வந்துட்டா தரமா கில்லி வந்துட்டான் அப்படின்றதுல ஹீரோ ஒருத்தர் வரணும். 4 பேருக்கு நல்லதா செஞ்சுன்னு இருக்கணும், தவிர கெட்டது எதனா பண்ணானா அவனை போட்டுடணும். யாரு பழைய தலைவர்லாம் வாரிசே இல்லாம போயிட்டாங்க. அவங்களா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், பைப்புவாங்க. அந்த அம்மாவே கிடையாது. அந்த அம்மா போனதுக்கு எல்லாமே பாயமே விட்டு போச்சு. டீ கூட எங்களால வாங்கி சாப்பிட முடியல. 10 ரூபாய் இந்த டீ நாங்க வாங்கி வச்சுன்னு உக்காந்துக்கிறோம். இந்த 10 ரூபாய் கூட எங்களுக்கு 1000 கொடுத்து என்ன பண்றது, 500 கொடுத்து என்ன பண்றது? எல்லாருக்கும் வரலப்பா அந்த 1000 ரூபாய். சுத்தமா எங்க வீட்டுக்கு வரவே இல்லை. நான் இந்த நிலைமையில இருக்கிறேன். எனக்கு கூட அந்த 10 ரூபாய் நாங்க வாங்கினது கிடையாது. அப்படியே எலெக்ஷனுக்கு அப்படி காசு கொடுக்குறாங்கன்னா கூட நாங்க போய் வாங்கினதும் கிடையாது. எங்களுக்கு கொடுக்கவும் மாட்டாங்க. அவரு என்ன சொல்றாரு, எல்லாமே வரும்போது எல்லாமே தான் சொல்றாங்க. நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்றாங்க. கடைசி வரைக்கும் யாருமே எதுவுமே செய்யலையே. எல்லாமே நாங்க அப்படியே தான் இருக்கிறோமே. எல்லாமே இப்ப காலேஜ் ஸ்கூலுக்கு போற பசங்கல இருந்து காலேஜ் போற பசங்க வரைக்கும் போததான் இருக்கு. எல்லாமே சீர்கேட்டு போய் தான் கிடக்குது. எங்க நல்லா இருக்குது நாடு. ஆமா, உள்ள ஒரு சம்பவம் நடந்தது. நானே பேசிக்கிறேன். என்னையே வந்து எடுத்தாங்க, நானே சொல்லிக்கிறேன். அது ஒண்ணு என்ன அப்ப ரெண்டாவது என்ன ஆச்சுன்னு தெரியல. அதெல்லாம் இது பசங்களுக்கு இப்படிதான் இந்த போதை பழக்கம் கை கிடைக்குது. கிடைக்குதே ஈஸியா, கேட்டா சொல்ல மாட்டாங்களே. நாங்கெல்லாம் போய் கேட்கும் போதெல்லாம் எவ்வளவுமே தர மாட்டாங்க. எங்களுக்கும் தான் கொடுக்க மாட்டாங்க. நாங்க போய் கேக்குறோம், கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு எல்லாம் உடம்பு வலிக்குது, கொடுங்க, கொடுக்க மாட்டாங்களே. அப்படி ஏன் ஸ்கூல் பசங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்குறாங்க? இப்ப இங்க இருக்கிற யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. அவங்க கொள்ளடிக்கிற பணத்திலே பாதி அவங்க கிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்களே கண்டுக்க மாட்டாங்க. இப்ப நாங்க வந்து கடை போட்டுக்கிறதே வந்து அப்பா அடிக்கடிக்கு வந்து பழம் கொடுன்னு கேக்குறாங்க. கேட்டா ரோட்ல நீங்க கடை போட்டுக்கிறோம்னு சொல்றாங்க. யாரு நல்லவங்க? இதுல எல்லாமே அப்படிதாங்க இருக்காங்க. சுயநலவாதியா தான் இருக்கிறாங்க. இப்போ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அந்த டிஎம்கே கட்சியோட அடுத்த தலைவரை யார் ஐயா வருவார்? உதயநிதி தான் வருவார். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இது குடும்ப ஆட்சியா இருக்குன்னு சொல்றாங்களே, அதை பத்தி நினைக்கிறேன். அதெல்லாம் உதயநிதி தான் வருவார். அடுத்தது குடும்ப ஆட்சி எல்லாம் கிடையாது. அவங்க பரம்பரையில வந்துன்னு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வாய்ப்பு ஆப்போசிட்ல இருந்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, பண்ணிட்டாங்க, பண்றாங்க. இதை தாண்டி அவர் வருவாரா? வந்துட்டா அவன் தான் கில்லி, வந்துட்டா தரமா கில்லி வந்துட்டான் அப்படின்றதுல ஹீரோ ஒருத்தர் வரணும். 4 பேருக்கு நல்லதா செஞ்சுன்னு இருக்கணும், தவிர கெட்டது எதனா பண்ணானா அவனை போட்டுடணும். சொல்றது இதுதான் என்னோட கான்செப்டா சொல்ற. தப்பா நடக்குது, ஆனா ஆச்சே தப்பா தான் நடந்துனுக்குது. ஒரு பொண்ணுக்கும் உத்தரவும் கிடையாது, ஒரு கொலை செஞ்சுட்டு போறவனுக்கும் உத்தரவும் கிடையாது, திருநூ நாட்டுக்கு பத்துட்டாலும் உத்தரவும் கிடையாது, ரோட்ல தூங்கினாலும் ஹைட்ல 1 ரூபாய் காசும் இருக்க மாட்டுது, ஒரு செல்போனும் இருக்க மாட்டுது. உத்தரவு கிடையாது. இந்த ஆட்சியில தூக்கணும், இந்த ஆட்சியை தூக்கிடணும். இந்த மாதிரி ஆட்சியெல்லாம் ஒழிச்சுட்டாங்கன்னா பழைய தலைவர்கள் யாரு இருந்தா நல்லா இருக்கும்? யாரு பழைய தலைவர்லாம் வாரிசே இல்லாம போயிட்டாங்க. அவங்களா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், பைப்புவாங்க. அந்த அம்மாவே கிடையாது. அந்த அம்மா போனதுக்கு எல்லாமே பாயமே விட்டு போச்சு. அப்புறம் எல்லாமே உலகத்துல எல்லாமே தான் நடக்குது. போதை, கஞ்சா, சரக்கு எல்லாமே நடக்குது. குடும்பமே சீர்கேட்டு போய் கிடக்குது. ஆமா, இப்ப யாருன்னா புதுசா வரணும், வந்தா அவங்க எங்களுக்கு எதுவும் ஃப்ரீயாவே கொடுக்க தேவையில்ல. எல்லாமே விலைவாசி கம்மி பண்ணாலுமே எங்களுக்கு நாங்களே வாங்கிக்குவோம். இப்ப நாங்க காலையில 8 மணிக்கு வந்து உட்காடுறோம், நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு போறோம். இப்ப அங்க இருக்கிற பொம்பளை புள்ளிங்க என்ன ஆகுதுன்னு எங்களுக்கு என்ன தெரியுது? இப்ப எங்க கூட ஒரு பையங்கிறான், அவன் என்ன பண்றான்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் ஒரு புள்ளைய விட்டுட்டு வர வயசு புள்ளிய நிறைய கிடைக்குது. யாரு போய் கேட்டாலும் இங்க இருக்குது, அங்க இருக்குது, அங்க இருக்குதுன்றாங்க. யாருமே உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஆனா இவங்க இல்லாதவ எப்படி வெளியே வருது? அது இவங்க இல்லாம, இவங்க ஆதரவு இல்லாம அது எப்படி வெளியே வரும்? அதெல்லாம் யாரும் உரிக்க மாட்டாங்க. சும்மா எங்க வேர்வை எங்க ரத்தம் தான் சிந்தும். யாரும் வந்து யாரும் நல்லவங்களே கிடையாது. இப்ப என்னமோ சொல்லிக்கிறாங்க புதுசா ஒரு வரட்டும்னு. பாப்போம் எப்படி இருக்குன்னு. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். வரட்டும், இருக்கிற பிரச்சனை தீர்க்கட்டும். ரொம்ப பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு டீ கூட எங்களால வாங்கி சாப்பிட முடியல. 10 ரூபாய் இந்த டீ நாங்க வாங்கி வச்சுன்னு உக்காந்துக்கிறோம். இந்த 10 ரூபாய் கூட எங்களுக்கு 1000 கொடுத்து என்ன பண்றது, 500 கொடுத்து என்ன பண்றது? எல்லாருக்கும் வரலப்பா அந்த 1000 ரூபாய். சுத்தமா எங்க வீட்டுக்கு வரவே இல்லை. நான் இந்த நிலைமையில இருக்கிறேன். எனக்கு கூட அந்த 10 ரூபாய் நாங்க வாங்கினது கிடையாது. அப்படியே எலெக்ஷனுக்கு அப்படி காசு கொடுக்குறாங்கன்னா கூட நாங்க போய் வாங்கினதும் கிடையாது. எங்களுக்கு எல்லாம் கொடுக்கவும் மாட்டாங்க. நாங்க எங்க ஊருக்கு போவோம், ஓட்டு போட. அங்க போனா கூட எங்களுக்கு அதெல்லாம் நான் வாங்க மாட்டோம். போவோம், ஓட்டு போட்டு வந்துன்னே இருப்போம். அப்படிதான் போயிங்குது. அதோ போல காலம் கூட போய்கினே தான் என்னதான் ஆவறது.
நல்லா தான் வரணும், நல்லவங்க தான் வரணும். நல்லா தான் அப்படியே இருக்க முடியாது இல்ல, இப்படியே இருக்க முடியாது. எங்க காலம் முடிஞ்சு போச்சு, இருக்கிறவங்க காலமா நல்லா இருக்கணும். உங்களை மாரி இளைஞர் எல்லாம் வந்தா நல்லா தான் இருக்கும். செய்யட்டும், விலைவாசி குறைக்கட்டும். எங்களுக்கு 1000 வேணாம், 500 வேணாம், ஒண்ணும் வேணாம். விலைவாசி குறைஞ்சதுன்னா 10 ரூபாய் வித்த தாரு இன்னைக்கு எங்களுக்கு 400 ரூபாய் விக்குது. 100 ரூபாய் வித்த தாரு 400 ரூபாய் விக்குது. அப்ப அதுல 10 ரூபாய் குறைஞ்சா எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, நாங்களும் ஒரு 10 ரூபாய் கம்மியா விற்போம், வியாபாரம் ஆகும். அதை விட்டுட்டு எங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்து என்ன பண்றது, 500 ரூபாய் கொடுத்து என்ன பண்றது? உங்களுக்கு 500 ரூபாய் எங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா 100 ரூபாய் எங்க கிட்ட வரும், 500 ரூபாய் அவங்க கிட்ட நிற்கும். அதை நாங்க வச்சு ஒரு டீ குடிக்க முடியுமாப்பா? அதெல்லாம் எங்களுக்கு சாத்தியம் ஆகாதுப்பா. விலைவாசி குறைஞ்சா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். எங்களுக்கு மீது ஒண்ணும் வேணும். நாங்க சம்பாதிச்சு நாங்க சாப்பிட்டுக்குவோம். 1000 வேணும், 500 வேணும். விலைவாசி குறையட்டும், நல்லா இருக்கட்டும், இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கட்டும், அதுதான். மீது ஒண்ணும் இல்லை, மற்றபடி நாங்க யாரும் சொல்ல வரோம். அப்புறம் இங்க வந்து இந்த மழை பெஞ்சா தண்ணி நிக்கிறது, so இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க நிறைய பேர். சோ அதெல்லாம் இங்க நடக்குது. தண்ணிலாம் ஒன்றும் குழப்பம் இல்லை. இப்போ நிறைய அதெல்லாம் கொஞ்சம் கிளியரா இருக்கு. மற்றபடி தண்ணி, ஏன்னா அந்த பாரதாசன் தேர்லாம் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் உள்ள நம்ம ஸ்கூலுக்கு போறதுக்கே பசங்களுக்கு கஷ்டம். இப்போ அது ஓரளவுக்கு கிளியர் பண்ணியிருக்காங்க. திருப்பவும் அதெல்லாம் அப்படியே இருந்தா நல்லா இருக்கும். அவங்க ஆட்சி மாறும்போது, இவங்க ஆட்சி மாறும்போது அது எதுவும் இல்லாம எப்பவும் ஒரே மாதிரி இருந்தா ஓகே. ஏன்னா இப்ப போதை பழக்கம் வந்து இந்த கஞ்சா சரி, நிறைய போதைப் பொருட்கள் நிறைய அதிகமாயிடுச்சுல சென்னையில. சோ இதனாலதான் நான் வந்து மெயினா இந்த கேள்விகள் கேட்டேன். ஏன்னா அதனாலே படிக்கிற மாணவர்கள் வந்து நிறைய கெட்டு போயிடுறாங்க. சோ அதனால இதை ஒழிக்கணும்னா என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? சரி, இது உழைக்கும் இருக்கும். அத யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். தேவையில்லாத போதைக்கு யூஸ் பண்ணானுன்னு என்ன ஆகும்? அழிஞ்சு இல்ல, அந்த புள்ளியில தான் என்கவுண்டர் எடுத்து போடணும். கெட்ட மாதிரி புத்திக்கு யூஸ் பண்ணா அப்புறம் என்ன சொல்ல முடியும்? போடு என்கவுண்டர். ஒரு புலிக்கு அதான் என்கவுண்டர் எடுத்துரு, தூக்கு தண்டனை போடு. கெட்ட மாதிரி இருக்கிறானா போட்டு தண்டனை. அப்புறம் எதுக்கு கொடுக்காத எதுக்கு இருக்குது? அப்புறம் எங்களுக்கு என்ன வசதி? நாங்க உக்காந்துக்கிறோம், மழை வைக்கிறோம், வீட்டுக்கு போறோம். மழை பெஞ்சா தண்ணி நிக்கலையா? இதெல்லாம் நிக்கும். தண்ணி எல்லாம் வர தம்பா செய்யும். தலங்கிற வெட்ட தண்ணி நிக்குவோம். மழை பெஞ்சா அது காத்து வந்தா தூசி அடிக்கும். அதெல்லாம் நாம கேட்க முடியாது. அது எது நடக்குது. இருந்த போலயும் விலைவாசி குறைஞ்சா நல்லா இருக்கும். நல்லது நடந்தா நல்லது. இருக்கிற பொம்பளைங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கணும். பசங்களாம் கூட, சின்ன பசங்களாம் கூட சாப்பிட்டுட்டு சாரம் குடிச்சு ஓடுதுவோ வெட்டுதோ குத்துதுவோ, அதெல்லாம் பார்த்து சரி பண்றவங்க வந்தா நல்லா தான்பா இருக்கும். இவங்க தான் அவங்க தான் நான் சொல்ல வரல. யாரும் நல்லது செஞ்சா நல்லா தான் இருக்கும். பொம்பளை பசங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அங்க போற பசங்களுக்கு எதனா வரவங்க நல்லா தான் இருக்கும். யாரு செஞ்சாலும் நல்லது செஞ்சா சரிதான்.